முத்து ரோகிணி பத்தின உண்மையெல்லாம் சொன்னதும், மனோஜ் இருந்துட்டு, "இவ்ளோ பெரிய உண்மைய என்கிட்ட இருந்து மறைச்சு என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்க. ஆனா, நான் உன்கிட்ட ஏதாவது பொய் சொல்லியிருக்கேனா? என் ஃபாஸ்ட்ட பத்தி எல்லா உண்மையும் உனக்கு தெரியும்ல. நான் எல்லாமே சொல்லி தானே உன்ன கல்யாணம் பண்ணேன். ஆனா, இவ்வளவு பெரிய உண்மைய என்கிட்ட இருந்து மறைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரோஹிணி. இனிமேலும் நீ இந்த வீட்ல இருக்க வேண்டாம். உன் பையன கூப்பிட்டுட்டு நீ இப்பவே கிளம்பலாம்." அப்படின்னு மனோஜ் வந்து செம கோவமா பேசுறாங்க. விஜய் வந்துட்டு, "இவ்ளோ பெரிய உண்மைய மறைச்சு, இந்த வீட்லயே உன் பையன இருக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு தானே நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்க. முதல்ல வீட்ட விட்டு கிளம்புடி." அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிய கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளுறாங்க. உடனே மீனா அத பார்த்துட்டு, "அத்த எதுக்காக இப்படியெல்லாம் பண்றீங்க? ரோகிணி எந்த சூழ்நிலையில இப்படி பண்ணாங்கன்னு கேட்டுட்டு, அதுக்கு பிறகு முடிவு பண்ணுங்க." அப்படின்னு விஜயா கிட்ட மீனா சொல்றாங்க. உடனே விஜயா வந்துட்டு, "என்ன சூழ்நிலையில இருந்தா என்ன? இவ ஒண்ணும் இல்லாதவ தானே. முதல்ல கிளம்ப சொல்லு. அதுவும் ஏற்கனவே இவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை வேற இருக்கு. எங்கள நல்லா ஏமாத்தியிருக்கா. மனோஜ், இவ இனிமேலும் வீட்ல இருக்கக்கூடாதுடா. இவள முதல்ல அனுப்பிறலாம். இவள டிவோர்ஸ் பண்ணுடா." அப்படின்ட்டு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் மீனா இருந்துகிட்டு, "அத்த கிரிஷ் தான் ரோகிணியோட குழந்தைன்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்கனவே தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்னதும் எல்லாருக்கும் ஷாக் ஆயிருக்கு. முத்து, "என்ன மீனா சொல்ற? இந்த ரோஹிணியோட குழந்தை கிருஷ்ணன்னு உனக்கு எப்ப தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நம்ம ஊருக்கு போயிருந்தோம்ல, அப்பவே எனக்கு தெரியுங்க. அந்த உண்மை தெரிஞ்சதுலேருந்து தான் என்ன பண்ணேன்னு தெரியாம நான் ஒரேவும் பதட்டத்திலே இருந்தேனா, அதனால தான் நீங்க கூட கேட்டுட்டே இருந்தீங்கல்ல, என்னால சொல்ல முடியலங்க." அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்து எடுத்துக்கிட்டு, "நீயும் இந்த ரோகிணியோட கூட்டு சேர்ந்துட்டு தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கியா மீனா?" அப்படின்ட்டு முத்துவும் கோவப்படுறாங்க. விஜயாவும் கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.